ஹாய் ஹலோ வெல்கம் டு எடுகட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீரீஸ் ஆஃப் வீடியோ போட போகிறோம். ஓகேங்களா? சி ப்ரோக்ராமிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நானும் நீங்களும் சேர்ந்து சைமல்டேனியஸாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பிளாட்ஃபார்ம் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினராக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப சோலோ லேர்ன் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் தான் நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆட் ஆன் இருக்குது. நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷனும் அவங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு தந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அட்வான்ஸ்ட் போகும்போது லைக் ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் எர்த் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃப்ரம் ஸ்க்ராட்ச் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலே என்னென்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பண்ண போகிறோம். ஸோ அவங்களும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் தேவைப்படும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லித்தரதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து படிச்சிட முடியாது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? இது இல்லாமல் இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அந்த சோலோ லேர்ன் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? பட் பெட்டர் யூஸிங் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறதை விட ஒரு லேப்டாப் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தென் உங்கள் மைண்ட் செட்டும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஃபோனில் பார்க்குறத விட உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். சோலோ லேர்ன் பிளாட்ஃபார்ம் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐ கோ வித் கூகுள் க்ரோம். அதில் போய் sololearn.com அப்படின்றத போட்டிருங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? சைன்இன் பண்ணியாச்சு. ஸோ சைன்இன் நான் வந்து கூகுள் வழியாக பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனிதிங் யூ கேன் டூ இட். ஸோ நான் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கீழே போய்ட்டு இதில் வந்து என்ன கொடுத்துருங்கன்னா நோ டேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? நோ டேங்க்ஸ் கொடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறது சி டியூட்டோரியல். ஸோ சி டியூட்டோரியல் கிடச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ மோர் அப்படின்றதில் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 46 லெசன் அண்ட் குவிசஸ் கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் சி அப்படின்றதுல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இனிஷியலைஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது. கண்டிஷனல் லூப்ஸ், ஃபங்க்ஷன் அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல்ஸ் அண்ட் எரர் ஹேண்ட்லிங், ப்ரீ ப்ராசஸர், அப்புறம் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து சர்டிஃபிகேட்டை வச்சு படிக்கக்கூடாது. ஸோ சர்டிஃபிகேட் இருந்துட்டு போட்டோம் அது தனியாக. ஸோ நம்ம வந்து நாலேஜ்காடி படிக்கிறோம். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் கான்செப்டில் வந்து போவோம். ஓகேங்களா? ஸோ வி ஹவ் கோன். ஸோ ஃபஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி வாட் இஸ் சி அப்படின்றதுல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அட் அ டைம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த இது. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ 50 இயர்ஸ் முன்னாடிலேருந்து இந்த சின்ற ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறனாலும் கண்டிப்பாக சிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் சி வச்சு தான் எல்லா லாங்குவேஜும் டிரைவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் சி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா மற்ற லாங்குவேஜ்லாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து கிராப் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சி has been used to write everything from ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல் வரைக்கும் சி வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க. ப்ளஸ் அது மாதிரி நிறைய ஒரு ஆரக்கிள் டேட்டா பேஸோ ஸோ இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோ லெவல், ஹை லெவல் அப்படின்னு 2 இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ்னால் நம்மளுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ சிஸ்டமுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் போத் வே. ஓகேங்களா? ஸோ ஹை லெவல்னால் நம்மளுக்கு புரிகிறதே ரொம்ப கஷ்டம். பட் மிஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஸோ இது வந்து ஈஸியான லாங்குவேஜ். நம்ம ஈஸியாக கிராப் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓகே இது போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஒரு குவிஸ் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ சி இஸ் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃபோட்டோ எடிட்டிங் ப்ரோக்ராம், கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ சி நம்ம பார்த்த மாதிரி ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஓகேவா? ஸோ கரெக்ட். யா. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ வந்து ஹலோ வேர்ல்டில் உள்ளே போயிடுவோம். என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அது வந்து எல்லா லாங்குவேஜும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த பிரேக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் வச்சா ஆரோ வச்சாலே காமிக்கும். ஸோ ஹெட்ரு ஃபைல் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த ஹெட்ரு ஃபைலோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ .hன்றது எக்ஸ்டென்ஷன். ஸோ அது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்ன்றது printf scanf அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமிங்கில். ஓகேங்களா? ஸோ அதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து அதில் எழுதியிருப்பாங்க. நம்ம அது தேவையில்லை. ஸோ அது இன்டெப்த்தாக பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இப்போதைக்கு. ஸோ இது ஒரு ஹெட்டர் ஃபைல் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் ப்ரோக்ராமிங் ஸ்டார்டிங்கில். ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட் மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது கிளிக் பண்ணால் இன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டிஜர் வேரியபிள் எதுக்கு அப்படின்னா, இன்டிஜர்னா நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இது வந்து டேட்டா டைப்ஸில் வந்து நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ இன்ட் மெயின் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் உள்ளே எழுதுறது அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேசஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கேர்லி பிரேசஸ் வச்சு முடிப்போம். கேர்லி பிரேசஸ்னால் இது தான். ஓகேங்களா? நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அது வந்து கேர்லி பிரேசஸ் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஸோ printf அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் அவுட்புட். ஸோ ஒரு printfனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த printf டபுள் கோலனுக்குள்ளே ஹலோ வேர்ல்டு இருக்குல்ல. ஸோ ஹலோ வேர்ல்டு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் உள்ள. ஸோ என்ன எழுதுறீங்களோ அப்படியே அது வந்து அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் அந்த printf அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் 0 வந்து இங்கே இன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதுக்கு பதிலாக வாய்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. வாய்ட்னா நல் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நல்னா நீங்கள் ரிட்டர்ன் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இன்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் 0 பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கொடுத்தது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குவிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ fill in the blanks to include stdio.h header. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதே தான் அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க io.hi. ஓகேவா? ஸோ கரெக்ட், ஈஸி. ஸோ இதெல்லாம் போக போக ஈஸியாக கொஞ்சம் கஷ்டமாக வரும். ஓகேங்களா? ஸோ ஹலோ வேர்ல்ட் printf. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் /n அப்படின்றத நான் என்ன சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? /n அப்படின்னா என்னன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வர அவுட்புட்டு இது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்டெப்த்தாக நம்ம டைப்ஸ் பார்க்குறப்ப பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ட்ரை இட் யுவர் செல்ஃப் இருக்கா. ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒரு ஆன்லைன் கோடிங் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இவங்களோடது தான். நீங்கள் வந்து அங்கே ப்ராக்டிஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணோன்னா ஹலோ வேர்ல்டு அவுட்புட் வந்துச்சா. ஸோ ஹலோ வேர்ல்டு எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ வந்து எடிகட்ஸ் கொடுக்குறேன். எங்கள் சேனல் நேம் கொடுக்குறேன். ஸோ எடிகட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரன் பண்ணிட்டேன். ஸோ எடிகட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த /n எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது தெரியாது, உங்களுக்கு வேரியேஷன் இருக்காது. நான் அந்த /n வந்து நடுவில் போடுறேன். ஓகேங்களா? /n அப்படின்னா நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ /n கட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எப்படி வருதுன்னு அவுட்புட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூ லைன் அப்படின்னா ஸோ லெட்ஸ் கோ இட் செக் இட். ஸோ பாருங்க /n கட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த /n அப்படின்ற ஒரு வேலை பார்க்குது ப்ரோக்ராமிங்கில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பேக் டு செஷனுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தாச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு குவிஸ் எடுத்துருக்காங்க. fill in the blanks to the output hi everyone to the screen. ஸோ இது வந்து hi everyone அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவுட்புட்டு. ஸோ யோசிங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, print f அப்படின்ற ஒரு இது பண்ணிங்கன்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ முடிக்கும் போது எப்போவுமே செமிகோலனில் முடிக்கணும். ஓகேங்களா? செமிகோலனில் முடித்தோம்
ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ கரெக்ட், நெக்ஸ்ட் போயிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வாட் இஸ் சீன்னு பார்த்துட்டோம், ஹலோ வேர்ல்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து டேட்டா டைப்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே ஆகுது இப்போ இருந்து ப்ரோக்ராமிங் ஸ்டார்டிங்கில் வந்து. ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து 4 டைப்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட், ஃப்ளோட், டபுள், கேர். ஸோ 4 டைப்ஸ் இருக்கா? ஓகேங்களா? ஸோ இன்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டிஜர் அப்படின்றத இன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இன்ட் அப்படின்னா ஹோல் நம்பர். ஓகேங்களா? இது வந்து இன்ட் வந்து 32,000 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? 32,000 சம்திங் 365 அந்த மாதிரி சப்போர்ட் ஆகும். ஸோ இன்டீஜர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும்னா இன்ட்டு தேவை. ஓகேங்களா? ஸோ எதுக்குன்னு அப்படி சொல்கிறேன். ஸோ இன்ட்டுனா நம்பர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ளோட் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோட் அப்படின்னா என் நம்பர் வித் அ ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ட்டில் வந்து 5ன்னு கொடுத்தா 5ன்னு மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃப்ளோட்டில் போய் நம்ம 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 5.0 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ ஃப்ளோட்டில் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2.5 2.65 இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் வந்து அவுட்புட்டாக வரணும் இல்லை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணணும் அங்கே. ஓகேங்களா? ஸோ டபுள் அப்படின்னா என்னன்னா, ஸோ டபுள் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்லேயே நீங்கள் வந்து ஹையர் வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? மில்லியன்ஸ் ஆஃப் வேல்யூ போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கு வந்து டபுள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டபுள் நார்மலாக நம்ம வந்து பேசிக்காக பிகினராக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேர். ஸோ கேர் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ தான் பார்த்தது வெறும் வந்து டிஜிட்ஸில் பார்த்தோம், நம்பர்ஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? கேர் அப்படின்றத கேரக்டராக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ கேரக்டர் ஏவாக இருக்கட்டும், பிஓவாக இருக்கட்டும், எனி திங் இட்ஸ் டு பி அ கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப்ஸில் 4 டைப்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த டேட்டா டைப் பார்த்தோம். இந்த டேட்டா டைப்புக்குரிய சைஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ சைஸ் இப்போதைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. வென் யூ கோ ஃபார் இன்டர்வியூவோ இல்லை நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்களோ, டைம் எஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சைஸ் எஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இன்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் போய் சைஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ட்டோட சைஸ் சொல்லும், ஃப்ளோட்டோட சைஸ் சொல்லும், டபுளோட சைஸ் சொல்லும், அண்ட் தென் கேரக்டரோட சைஸ் சொல்லும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ட்ரை இட் யுவர் செல்ஃப் கொடுப்போம். ஸோ எவ்வளோ சைஸ்னு கண்டுபிடிச்சிக்குவோம். ஓகேங்களா? ஸோ ரன் கொடுத்துருவோம். ஸோ ரன் கொடுத்தோன்னா ஸோ இது வந்து ஒரு சைஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் பார்க்காதீங்க, ப்ரோக்ராமிங் மட்டும் பார்க்காதீங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து ஸ்கேனஃபோ இல்லை பர்சன்டேஜியோ படிக்கணும். ஓகேங்களா? ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்ட்டுக்கு வந்து 4 சைஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட்டுக்கு 4, டபுள் 8 அண்ட் கேரக்டருக்கு 1. ஸோ எது லீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு தான் சைஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். இன்ட் வந்து 4ஆக இருக்கும், 2ஆக இருக்கட்டும். நான் வந்து 64 பிட் விண்டோஸ் யூஸ் பண்ணுறனால எனக்கு 4னு காமிக்குது. இதே நீங்கள் 32 பிட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து 4 தான் 4 காமிக்கும், 2 காமிக்கும். ஸோ 32 பிட்னா 2, 64 பிட்னா 4. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோட்டுக்கு எல்லா சிஸ்டத்துலேயும் 4 தான் காமிக்கும், டபுள் 8, கேருக்கு வந்து 1 தான் காமிக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு சைஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எப்பவும் போல் நம்ம வந்து ஹெட்ரு ஃபைல் முக்கியம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் அப்படின்றத போட்டுரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் உள்ள கோடு எழுதுறோம். ஓகேங்களா? மெயின் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. கோடு வந்து இன்ட் அப்படி டபுள் கோட்ஸில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ பிரிண்ட்எஃப் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்எஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்ப்போம். பிரிண்ட்எஃப் டபுள் கோலன். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பிரிண்ட்எஃப் கூடிய சின்டாக்ஸ். ஓகேங்களா? இந்த சின்டாக்ஸ்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் எழுதுனீங்களாலும் அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் பிரிண்ட்எஃப். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ பிரிண்ட்எஃப்குள்ளே இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்எஃப் அப்படியே இது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ட் கோலன்றது அப்படியே டிஸ்பிளே ஆகும். பர்சன்டேஜ் எல்டி லாங் டி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோலாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இது பார்த்தாச்சு, இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பேக் டு கோர்ஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குவிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அ வேலிட் டேட்டா டைப்ஸ் இன் சி. ஸோ நம்ம படித்ததை மட்டும் பாருங்கள். ஸோ ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்பலாம் திங்க் பண்ணீங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இன்ட் போல் ஸ்ட்ரிங்.
ஸோ பூல் படித்ததில் ஸ்ட்ரிங் படித்ததில் இன்னும் நம்ம ஓகேங்களா. இன்ட்டு டபுள் கேர் பூலியன். ஸோ இதில் வந்து நம்ம பூலியன் மிஸ் ஆகுது, ஸோ படிக்கல. ஸோ அப்போ இது ஆன்சரில். இன்ட்டு ஃப்ளோட் டபுள் கேர். ஓகே, ஸோ இது 4 டைப்ஸ் இதுதான் பார்த்தோம். ஸோ இட் வுட் பி ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, கரெக்ட். நம்ம நெக்ஸ்ட் கோர்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ வேரியபிள்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்குது. அந்த சாக்லேட் பாக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா சாக்லேட்ஸ் மட்டும்தான் போட முடியும், சாக்லேட் பாக்ஸ். ஸோ சாக்லேட் பாக்ஸ் அப்படின்றது தான் டேட்டா டைப். வேரியபிள்ஸ் அப்படின்றது சாக்லேட்ஸ். ஸோ சாக்லேட் பாக்ஸில் மட்டும்தான் போட முடியும், ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இப்போ வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் அண்ட் நேம். ஸோ ஒரு இதுக்கு நம்ம நேம் தரோம் அப்படின்னா அது வேரியபிள்ஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து சாக்லேட் பாக்ஸில் வேறு ஏதாவது போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட், ஓகேங்களா. சாக்லேட் பாக்ஸ்னால் சாக்லேட் தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ ஈஸியாக போய் நம்ம எடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ வேரியபிள் வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடென்டிஃபையர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க வேரியபிள். ஸோ வேரியபிள் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டார்டிங் எப்போவுமே லெட்டர்ஸில் ஆல்ஃபபெட்ஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் கேஸ் கேரக்டர்ஸில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேறு டிக்ளர்ஸ். ஸோ வேரியபிள் எப்போவுமே ஒரு டேட்டா டைப்போட தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ டேட்டா டைப் பார்த்தோம்ல 4 டைப்ஸ். ஸோ அந்த டேட்டா டைப்ஸோட மட்டும்தான் இந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஓகேங்களா. இன்ட் அப்படின்றது இன்டிஜர் வேரியபிள், ஓகேவா. இந்த மை வேர் அப்படின்றது தான் வேரியபிள் நேம், ஓகேங்களா. ஸோ இந்த மை வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு அவங்க வந்து வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 42 அப்படின்ற வேல்யூ வந்து மை வேரில் இப்போ உள்ளே இருக்கும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியுதா. ஸோ இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக சொல்லும் போது அது வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. தென் 42 வந்து மை வேரில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான். இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளில் வந்து நான் வந்து ஒரு ஓகே. ஸோ இன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இன்ட் என்னோட ஏஜ், ஓகேங்களா. ஸோ செமிகோலன். இப்போ வந்து என்னோட ஏஜ் வந்து ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21 அப்படின்னு போடுறேன், ஓகேங்களா. அப்போனா என்னோட ஏஜ் வந்து அதில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இன்ட் ஏஜ் 21 அப்படின்னு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதை இன்னும் நீங்கள் கிளியர் கட்டாக வச்சுக்கோன்னா உங்கள் நேம் எழுதிக்கலாம், ஸ்ரீவத்சன் அப்படின்றது என் நேம் அண்டர்ஸ்கோர் ஏஜ். ஸோ அதே ஸ்ரீவத்சன் அப்படின்றதுல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னோட ஏஜ் வந்து 21 அப்படின்றத நான் அதில் ஸ்டோர் பண்ணுறேன், ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துருவோம் இவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட்ஸ் இன்ட் மெயின். ஸோ ஹெடர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏபி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட் அப்படின்ற சேலரி வந்து ஸோ இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் லெட்டர் ஸோ ஆல்ஃபபெட்ஸ் இஜெட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிஷியலைஸ் ஒரு டிக்ளரேஷன் வந்து ஒரு வாட்டி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ டிக்ளரேஷன் கொடுத்துட்டா அந்த ஏபி நம்ம வந்து டேட்டா டைப் இல்லாமலே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணால் போதும், ஓகேங்களா. இன்ட்டோ ஃப்ளோட்டோ எனி டேட்டா டைப் வந்து ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ அந்த வேரியபிள் நேம் வச்சு நம்ம எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஏன்றது வேரியபிள் நேம், பின்றதும் வேரியபிள் நேம். ஸோ ஏக்கு வேல்யூ வந்து 8 கொடுத்துருக்காங்க, பிக்கு 34 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏன்டா அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த அதுவும் மாற்றிக்கலாம், ஓகேங்களா. சேலரி கொடுத்துட்டு அப்புறம் சேலரி இஸ் ஈக்குவல் டு 56.23 நம்ம கீழே கொடுத்துக்கலாம். பட் அவங்க டேரெக்டாக அங்கே கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. சேலரி இஸ் ஈக்குவல் டு 56.23 கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இன்ட் இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போனா ஏ ப்ளஸ் பினா ஆட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ 8 + 34 ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி சி அப்படின்ற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை ஒரு இதில் அசைன் பண்ணணும். ஸோ அதுதான் சி அப்படின்ற வேல்யூவை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சின்ற வேல்யூவை ஆட் பண்ண வேல்யூ கிடச்சிரும். சேலரி நம்ம என்ன இருக்கோ அப்படியே கிடச்சிரும். அண்ட் லெட்டரும் அப்படியே கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் நினைப்பீங்க ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இது வந்து இந்த ஸோ இது வந்து உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 8, பி இஸ் ஈக்குவல் டு 34 இங்கேயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எடுத்துட்டேன், ஓகேங்களா. உங்களுக்கு குழப்பமாக அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இங்கேயும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணிட்டேன். ஸோ ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சி
ஆட் பண்ண வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ 8 + 34 42 கிடச்சிருக்கு. அண்ட் ஃப்ளோட் வேல்யூ அப்படியே கிடச்சிருச்சு. அண்ட் லெட்டர் வந்து இசட் கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் அவங்க கொடுத்துருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கோர்ஸ் போயிடுவோம். ஸோ குவிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, fill in the blanks to declare an integer variable num and assign it the value 42. ஸோ assign it the value 42 அப்படின்னு அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டீஜர் வேரியபிள்னா இன்டீஜர் அப்படின்னா இன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்ட் கொடுத்தாச்சு. நம் அசைன் எப்படி பண்ணுவோம்? ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் வச்சு தான் அசைன் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு, ஸோ நம் இஸ் ஈக்குவல் டு 42 ஈக்குவல் டு அசைன் பண்ணியாச்சா? ஓகே, திஸ் இஸ் ஓகே. இப்போ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னா நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகுது, இட் பி பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கீவேர்டு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பை வேல்யூ. ஸோ ஒரு எப்பவும் போல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஹெடர் ஃபைல். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கான்ஸ்ட் டபுள் பை இஸ் ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பை வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 22/7 நம்ம மேத்தமெட்டிக்கல் டேர்மில் யூஸ் பண்ணுவோம் ரைட், பை. ஸோ அந்த பை வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்ட். அதனால கான்ஸ்ட் டபுள் பை 3.14. ஸோ டபுள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாயிண்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். சிம்பிளாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் டிஃபைன் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய கான்செப்டில் இருக்குது. ஓகேங்களா? அது லாஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ஹேஸ் டிஃபைன் இங்கே வந்து உள்ளே டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா? கான்ஸ்ட் டபுள் பை வேல்யூ வந்து உள்ளே டிஃபைன் பண்ணியிருந்தாங்க, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் மேலேயே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஹேஸ் டிஃபைன் பை 3.14 அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் உள்ள எங்கே பை யூஸ் பண்ணாலும் இந்த வேல்யூ தான் எடுத்துக்கும், 3.14. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ண பார்க்கணுன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ரன் பண்ண போகிறேன். ஸோ அவுட்புட் இஸ் 3.14 வந்துருச்சா உங்களுக்கு? ஓகே, இப்போ வந்து பேக் டு கோர்ஸ் போயிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸ் கொடுத்துருக்காங்க. fill in the blanks to declare a constant variable pi of type double. ஓகேங்களா? ஸோ ஒரு கான்ஸ்ட் டபுள் பை அப்படின்றத டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கான்ஸ்ட் அப்படின்றத கீவேர்ட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு CONST கான்ஸ்ட் அப்படின்ற டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ we are going to கரெக்ட். ஸோ ஓகே, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஏதோ அச்சீவ்மெண்ட் அன்லாக்ட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் சி அப்படின்னு பார்த்தோம். ஹலோ வேர்ல்டு அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம், சின்ன ப்ரோக்ராம் பார்த்தோம். அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம். டேட்டா டைப்ஸில் நாலு டைப் பார்த்தோம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் தென் இன்புட் அவுட்புட் இப்போ இம்பார்ட்டண்டான பார்ட்டுக்கு வரும். ஸோ இன்புட் அவுட்புட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்புட் கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இன்புட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ரன் டைம் இன்புட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ரன் டைம் இன்புட் இருக்குது, ஸ்டாட்டிக் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை லேட்டராக பார்ப்போம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் கேர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி அ கெட் கேர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் சிங்கிள் கேரக்டர் இன்புட். ஸோ நம்மகிட்ட ஒரு யூசர் இன்புட்டாக வாங்குறத ஒரு கேரக்டராக இன்புட்டாக வாங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங்காக பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்காங்க, மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது வந்து கெட் கேர் அப்படின்றனால கேர் அப்படின்ற டேட்டா டைப் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ கெட் கேர் ஏ வந்து இங்கே வந்து வேரியபிள், திஸ் இஸ் டேட்டா டைப் அண்ட் திஸ் இஸ் கெட் கேர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏல என்ன வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரன் டைமில் கொடுக்க போகிற அவுட்புட் printfல வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்புட் கேட்குது, இதுதான் ரன் டைம் இன்புட். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆன அப்புறம் இன்புட் கேட்டால் அது வந்து ரன் டைம் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் நேம் கொடுப்போம், எடுகட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகே, எடுகட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ கெட் கேர் நல்லா பார்த்துக்கோங்க. கெட் கேரை வந்து
முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் அது வந்து ஃபஸ்ட்டு கேரக்டரை தான் எடுத்துக்கும். பிகாஸ் இட் பாசஸ் ஓன்லி சிங்கிள் கேரக்டர். அதனால அப்படின்றத எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் நம்ம சேனல் நேம் ஃபுல்லாக கொடுத்தோம், எடுக்கட்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ இட் வில் டிஸ்பிளே ஸோ என்ன லெட்டர் ஃபஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் கேர். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா கெட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கெட் கேர் பார்த்தோம், இப்போ வந்து கெட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது கெட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சிங்கிள் வேல்யூவாக எடுத்ததை இப்போ வந்து நம்ம ஒரு அரேல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ எடுகட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா மட்டும்தான் போன ப்ரோக்ராமில் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் அப்படின்னா வேர்ட்ஸ் ஆஃப் வேர்டாக இருக்கலாம், ஸோ ஒரு சென்டென்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ எப்பவும் போல் ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கேர் ஏ ஆஃப் 100. இது உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னும் அரே கான்செப்ட்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 100 வேல்யூ வந்து இந்த ஏ ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் 50 கொடுத்துக்கலாம், 20 கொடுத்துக்கலாம், எனி வேல்யூ யூ லைக். ஸோ என்ன வேல்யூ உங்களுக்கு பிடிக்குதோ அதில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் 100 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 வேல்யூ இதில் ஸ்டோர் பண்ணும். ஸோ கெட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா ஏ கெட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ஸ் கேர் வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்கும். ஸோ கெட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனில் வந்து அப் டு 100 வேல்யூஸ் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? 100 வேல்யூ எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ 100க்கு மேலேவும் அது வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். பட் டிஸ்பிளே பண்ணுறப்ப அது வந்து 100 கேரக்டர் அப் டு 100 கேரக்டர் அது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும், ரெண்டு ப்ரோக்ராமுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்புட் வந்துருச்சு. இப்போ வந்து அதே எடுகட்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். சி வந்துருச்சா? யூ ஹவ் ஹென்டட் எடுகட்ஸ். ஸோ போன கெட் கேரில் பார்த்தது, கெட் கேரில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பிரிண்ட் ஆச்சு. அண்ட் கெட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனில் எடுகட்ஸ் ஃபுல்லாக பிரிண்ட் ஆச்சு. அது அக்கார்டிங் டு அவர் அரே சைஸ். ஓகேங்களா? இதில் 50 கொடுத்தா 50 ஸ்டோர் ஆகும், 3 கொடுத்தா 3 ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெட்ஸ் கேரும் கெட்டஸ் ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இது தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு வாட்டி ப்ரோக்ராம் வேறு மாதிரி ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுங்கள். இதே ப்ரோக்ராம் ட்ரை பண்ணணும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரே ஆஃப் 100 கேரக்டர் ஸ்கேன் எஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். இதுதான் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன். ஸோ கெட் கேர் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்கேன் எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹேஸ் இன்க்ளூட் ஹெட்டர் ஃபைல் எப்பவும் போல் இருக்குது. ஸோ இன்ட் ஏ ஸ்கேன் எஃப். ஸோ பிரிண்ட் எஃப் போல் தான் ஸ்கேன் எஃப். ஓகேங்களா? ஸோ ஸ்கேன் ஆஃப் %d அப்படின்னா இன்ட் அப்படின்னா %d யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்ட் அப்படின்னா %d, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீஜர் அப்படின்னா %d. ஸோ %d கொடுத்துட்டு கமா ஆம்பர்சன்ட் ஏ. ஸோ ஆம்பர்சன்ட் ஏனா நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ வேரியபிள், ஸோ அந்த வேரியபிளுக்குரிய ஆம்பர்சன்ட் அப்படின்ற ஒரு சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஆம்பர்சன்ட் ஏ, ஸோ வேரியபிள் நேம் அப்படின்றத நம்ம வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராம் போகும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் எஃப்பில் வந்து எப்பவும் போல் %d கொடுத்துட்டு ஏ பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம வாங்கினது நம்மளே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ட்ரை இட் அவர் செல்ஃப். ஸோ நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கேன்அப்பில் வந்து ஸ்கேன்அப்போட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்கேன்அப்பில் வந்து நீங்கள் என்ன டேட்டா டைப் கொடுக்குறீங்களோ, ஸோ இப்போ ஃப்ளோட் கொடுத்தா %f அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ ஃப்ளோட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்ட்டுக்கு வந்து %d. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமா. ஸோ கமா இது வந்து சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ கமா யூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த இதுக்கு வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ இன்புட் வாங்க போகிறீங்களோ, ஸோ ஃப்ளோட்டில் வாங்க போகிறோம். ஸோ ஃப்ளோட்டுக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ளோட் ஏதாவது ஒரு நேம் மை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே வந்து நீங்கள் ஃப்ளோட் %f போட்டிங்க. ஸோ ஆம்பர்சன் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். ஆம்பர்சன் மை அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங்.
இதுதான் நடந்துக்குது. ஓகே, இதுதான் அப்படியே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேன்ஆஃப். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணும்போது நான் வந்து என்னோட நேம் கொடுப்பேன். ஓகேங்களா? நேம் கொடுத்தா சப்மிட். சி, நான் வந்து என்ன என்ன பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்டீஜர், நான் கொடுத்தது கேரக்டர். ஸோ கேரக்டர் கொடுத்தா அது என்ன காமிக்குது? 0 அப்படின்னு காமிக்குது. 0னா அது வந்து இன்டீஜர். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லாமல் பிரிண்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகும். பட் இட் வில் கிவ் அ வேல்யூ ஆஃப் 0ன்னு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ இன்டீஜரில் வாங்குறோனால ஒரு நம்பர் கொடுக்கணும். ஸோ 100 அப்படின்னு கொடுக்குறேன். சி, யூ கேட் த நம்பர். ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கெட்கேர் அண்ட் ஸ்கேன்ஆஃப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ கெட்டஸ் அப்படின்னா இட் வில் கெட் அ சென்டென்ஸ் ஆர் அ வேர்ட் ரிலேட்டட் டு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கெட் கேர் அப்படின்னா இட் வில் கெட் ஒன்லி கேரக்டர் அண்ட் சிங்கிள் லெட்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கெட் ஆகும். ஓகேங்களா? சிங்கிள் லெட்டராக தான் உங்களுக்கு கெட் ஆகும். ஸோ நம்ம பார்த்தோம் மட்டும்தான் கெட் ஆச்சு நம்ம சேனல் நேம் போட்டப்போ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேன்ஆஃப் அப்படின்னா அதுக்குரிய டேட்டா டைப் நம்ம கரெக்டாக கொடுத்தா எவ்வளோ வேணாலும் இன்புட்டாக அது கெட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த 3 திங்ஸ். ஸோ இந்த 3 தான் இருக்குது. ஓகேங்களா? யூசர் இன்புட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராமிங்கில்? ஸோ தே ஹவ் கிவன் த அட்ரஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ அட்ரஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அட்ரஸ் ஆப்ரேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆம்பர்சன்ட் சைன் பிஃபோர் த வேரியபிள் நேம் இஸ் த அட்ரஸ் ஆப்ரேட்டர். ஸோ ஆம்பர்சன்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஸ்கேன்ஆஃபில் ஆம்பர்சன்ட் கொடுத்தா மட்டும்தான் அது கெட் பண்ணும். நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ ஆம்பர்சன்ட் இப்போ தான் அவங்க சொல்ல வராங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணணும் பிகாஸ் த இன்புட் அட் த வேல்யூ அட்ரஸ். ஸோ இது வந்து ஒரு அட்ரஸ் போல் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆம்பர்சன்ட் வந்து ஒரு வேரியபிளுக்குரிய ஒரு அட்ரஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ட்டு ஏ அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அந்த ஏக்குரிய வேரியபிள் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ஸ்கேன்ஆஃபில் வந்து ரன் டைமில் உங்களுக்கு இன்புட் வாங்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் பார்த்துருவோம். ஸோ எப்பவும் போல் மெயின் ஃபங்க்ஷன் ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ட் ஏபி அப்படின்ற ஒரு இன்ட் என்ற டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இன்டீஜர். அண்ட் ஏபி அப்படின்றத வேரியபிள். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் கொடுத்துட்டாங்க. பிரிண்ட்எஃப்ல வந்து என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். என்டர் 2 நம்பர். ஸோ என்டர் வெறும் 2 நம்பர் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸ்கேன்ஆஃப் இப்போ வரும். ஸோ ஸ்கேன்ஆஃபில் பார்த்தீங்கன்னா %d ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் விட்டால் அந்த சின்டாக்ஸ் மாறிடும். ஓகேங்களா? ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸோ இன்ட் இருக்கனால %d கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 இன்புட் வாங்குறாங்க. ஓகேங்களா? என்டர் 2 நம்பர். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த இதுக்கு ஆம்பர்சன் யூஸ் பண்ணணும். ஸோ %d ஃபஸ்ட்டு போடுறீங்க. ஸோ இன்ட் ஏக்குரியது அப்படின்னா ஆம்பர்சன் ஏ வாங்கணும். நெக்ஸ்ட் %d போட்டிங்கன்னா ஸோ %b வாங்கணும். இதே 3 நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா ஏபிசி அப்படின்னா இன்னொரு %d போட்டு ஆம்பர்சன் சி அப்படின்னு போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா printf அப்படின்றதுல சம் அப்படின்ற பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து பிரிண்ட் ஆயிரும். %gனா ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ a+b. ஸோ a+b ஆப்ரேட்டர் அப்படின்னா நீங்கள் இங்கே a-b a/b என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் printfல. ஓகேங்களா? ஸோ a+b அப்படின்னா நீங்கள் இன்புட்டில் 2 நம்பர் கொடுக்குறீங்க. அந்த நம்பர் ஆட் ஆகி சம் அப்படின்றதுல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படி இல்லைன்னு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணிக்குவோம். ஸோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்புட் கேட்கும். ஓகேங்களா? ஸ்ப்ளிட் மல்டிபிள் இன்புட்ஸ் இன்டூ செப்பரேட் லைன். ஸோ இப்போ நம்ம வந்து 2 இன்புட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 10, 20 அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. ஸோ என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ சம் வந்து 10 அப்படின்னு சொல்லுது. ஸோ ஏதோ ஒரு தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சம் மிஸ்டேக் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பாக கொடுத்துட்டேன். கம்மா கொடுக்கக்கூடாது, கீழே இன்னொன்று கொடுக்கணும். ஸோ 10 and 20 செகண்ட் லைனில் கொடுக்கணும் 2 இன்புட்டை. ஸோ என்டர் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 10 and 20 கொடுத்தேன். ஸோ 10 + 20 = 30 அப்படின்ற ஒரு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணுன்னா டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ we have displayed. ஓகேவா? இதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதே இதில் நீங்கள் வந்து a-b கூட போட்டுக்கலாம். ஸோ a-b போட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம்.
ரன் பண்ணுறோம். ஸோ 20 10. ஸோ ஃபஸ்ட்டில் போடணும். செகண்ட் லைனில் வந்து நம்ம செகண்ட் இன்புட் போடுறோம். ஓகேங்களா, 20 - 10 அப்படின்னு போட்டால் ஆன்சர் 10 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த அடிஷன் ப்ரோக்ராமுக்காண்டிய ஒரு ப்ரோக்ராம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா %d நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸ்கேன்எஃப்பில் வந்து இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸ்கேன்எஃப் உங்களுக்கு வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கோர்ஸ்க்கு போயிடுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க டைப் இன் அ கோட் டு ரீட் அ கேரக்டர் ஃப்ரம் த இன்புட். ஸோ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் இன்புட்டில் வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேர் சி இஸ் ஈக்குவல் டு, ஸோ கேரக்டருக்கு நம்ம என்ன படித்தோம் ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கா? கெட் கேர் அப்படின்றது தான். ஓகே, கெட் கேர் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணுவோம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு. ஸோ இட் சேஸ் கரெக்ட். ஓகே, கரெக்ட். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அவுட்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ we have already used printf. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து printf பார்த்துட்டோம் என்ன அப்படின்னு. அவுட்புட் கொடுக்குறதுக்காண்டி printf யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சி ப்ரோக்ராம் பொறுத்தளவு நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் படிச்சுட்டா நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங் லெவலில் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ புட் கேர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். கெட் கேர் பார்த்தோம். என்னடா புட் கேர் அப்படின்னா கெட் கேருக்கு ஆப்போசிட். ஸோ கெட் கேர் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ புட் கேர் அவுட்புட்ஸ் அ சிங்கிள் கேரக்டர். ஸோ கெட் கேரை வந்து கெட்ஸ் அ சிங்கிள் கேரக்டர். ஸோ இன்புட் வாங்குவோம். ஓகேங்களா, ஸோ புட் கேர் வந்து அவுட்புட்ஸ் அ சிங்கிள் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளில் வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெடர் ஃபைல் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரக்டர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்றது வேரியபிள். ஸோ கெட் கேர் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ கெட் கேர் கொடுத்துருக்காங்க. printfல யூ என்டர். ஸோ புட் கேர். ஸோ கெட் கேர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கெட்ஸ் அ சிங்கிள் வேல்யூ. ஸோ வாங்கின வேல்யூவை printfல போயிட்டு யூ என்டர் அப்படின்னு சும்மா இது வந்து நம்ம யூஸே பண்ணாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் புட் கேர் நீ வாங்கின வேல்யூவை வந்து புட் கேர் அப்படின்னு பண்ணியா அது அப்படியே நம்ம வாமிட் போல். ஸோ என்ன நம்ம படிக்கிறோமோ அப்படியே நம்ம எக்ஸாமில் எழுதுகிறோம்ல அதே மாதிரி தான். ஓகேங்களா, வாங்கின வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும் புட் கேர். ஓகேங்களா, ஸோ அந்த printf வந்து தேவையில்லை. ஓகேங்களா, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ரன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த printf நம்ம எடுத்துருவோம், தேவையே இல்லை. ஓகேங்களா, ஸோ புட் கேர். ஸோ கெட் கேர் வாங்குறாங்க வேல்யூ, அந்த வாங்குகிற வேல்யூவை புட் கேர் ஆஃப் ஏ அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ புட் கேர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கெட் கேரக்டர்னால ஸோ அப்போ ஏ கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஏ கொடுத்துட்டேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஏ. ஓகேங்களா, ஸோ நம்ம வாங்கினதை அப்படியே புட் கேர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ஸ் போயிடுவோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க புட்ஸ். ஓகேங்களா, ஸோ கெட்ஸு நம்ம கெட் கேர் புட் கேர் பார்த்தோம். அதே மாதிரி புட்ஸ் அப்படின்றத கெட்ஸ். ஸோ கெட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கெட்ஸ் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக எவ்வளவோ ஒரு அரேயில் வாங்கியிருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஸோ ஏ ஆஃப் 100 அரேஸ் அப்படின்னா 100 லெட்டர்ஸ் இட் கேன் ஸ்டோர் அண்ட் கேரக்டர்ஸ் இட் கேன் ஸ்டோர். ஓகேங்களா, ஸோ கெட்ஸ் அப்படின்னா அது வாங்கினதை அப்படியே புட்ஸில் வந்து அது வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன்எஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஸ்கேன்எஃப் வந்து இன்னொரு வாட்டி நம்ம பார்த்துருவோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்கேன்எஃப்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா %d. ஸோ இன்ட்னால %d கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன் ஏ அப்படின்றத வாங்குறாங்க. ஸோ ஸ்கேன்எஃப் அப்படின்னா ஆம்பர்சன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் அட்ரஸ் லிங்க் பண்ணுறதுக்கான அட்ரஸ் தான் ஆம்பர்சன். ஓகேங்களா, ஸோ ஏ அப்படின்றத வேரியபிள் நேம். ஓகேங்களா, ஸோ printf யூ என்டர்ட் %d. ஸோ ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் நம்ம வந்து அவுட்புட்டில் கொண்டு வர போகிறோம். என்ன அவுட்புட் எதுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்குரியது. ஸோ நம்ம இங்கே இன்புட்டில் என்ன கொடுக்குறோமோ அதே அவுட்புட் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன் பார்த்தாச்சு. ஸோ அட்ரஸ் ஆப்ரேட்டர் முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வந்து அவுட்புட்டில் காமிக்கிறது. நம்ம இன்புட்டில் பார்த்தோம். இன்புட்டில் வந்து கெட்ஸு கெட் கேர் அண்ட் தென் ஸ்கேன்எஃப் பார்த்தோம். இதில் வந்து புட் கேர் அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோர்ஸ் போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏதோ குவிஸ் இருக்குது. குவிஸில் பார்த்தீங்கன்னா fill in the blanks to output the single character. ஸோ சிங்கிள் கேரக்டருக்கு என்ன அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் கேர் அப்படின்றது தான்
ஓகேவா. ஸோ லெட்ஸ் செக் த கரெக்ட். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டட் இன்புட். ஸோ ஃபார்மேட்டட் இன்புட்னா ஒரு ஃபார்மேட் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸ்கேன்அப் இஸ் யூஸ் டு அசைன் இன்புட் டு வேரியபிள்ஸ், ஓகேங்களா. ஸோ ஸோ ஃபார்மேட்டட் இன்புட்டில் என்ன ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சின்டாக்ஸ், ஓகேங்களா. இது ஒரு ப்ரோக்ராம் இல்லை, இது ஒரு சின்டாக்ஸ், ஓகேங்களா. ஸோ இன் டெக்ஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோட் நம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, கேர் டெக்ஸ்ட் ஆஃப் 20. ஸோ 20னா 20 டெக்ஸ்ட் வந்து 20 இது வந்து கேரி பண்ணிக்கும், ஸ்டோரேஜ் பண்ணிக்கும், ஓகேங்களா. ஸோ ஸ்கேனப்பில் வந்து %d. ஸோ %d எதுக்குன்னா இன்ட்டுக்குரியது. அண்ட் அதே மாதிரி %d டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுக்குரியது %f. ஆஃப்டர் தட் கேரக்டருக்கு வந்து %s. ஸோ சின்றது வந்து சிங்கிள் வேல்யூக்கு யூஸ் பண்ணுவோம் கேரக்டர். எஸ் அப்படின்னா ஸோ 20 வேல்யூஸ் கொடுத்தனால %s யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங். ஸோ நீங்கள் வந்து கேரக்டருக்கு பதிலாக ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நோ ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளமும் வராது, ஓகேங்களா. ஸோ %d அப்படின்ற இன்ட்டுக்கு $x கால் பண்ணுறாங்க, %fக்கு நம்பர் கால் பண்ணுறாங்க, அண்ட் %sக்கு வந்து டெக்ஸ்ட் கால் பண்ணுறாங்க, ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இதுதான் ஒரு ஃபார்மேட்டட் அவுட்புட். ஸோ சாரி, இன்புட், ஓகேங்களா. ஒரு இன்புட் வாங்குறது இதுதான் ஃபார்மேட். இப்படிலாம் நீங்கள் வாங்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது சிங்கிளாகவும் வாங்கலாம், மொத்தமாக போட்டு கூட வாங்கலாம், எனிதிங் யூ கேன் கெட், ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, இது வந்து அவ்வளோவா உங்களுக்கு இப்போ தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ திஸ் ஒன் பி யூஸ்ஃபுல். ஸோ இது வந்து ஒரு சின்ன பாட்டு, பட் இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்ட் xy கேரக்டர் டெக்ஸ்ட் 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது இது. ஸோ %d, ஓகே. %2d அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ இது வந்து நான் ப்ரோக்ராமிங்கில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் ட்ரை பண்ணுவோம். ட்ரை இட் யுவர் செல்ஃபில் போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா. ரன் பண்ணிடுவோம். ஸோ ரன் பண்ணிட்டு நான் வந்து இன்புட் வந்து 1 2 3 4. ஸோ இன்டீஜருக்கு 5.7, ஃப்ளோட்டுக்கு எலிஃபண்ட். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ இதோட அவுட்புட் அப்படியே உங்களுக்கு வந்துருச்சு, ஓகேங்களா. இது வந்து ப்ரோக்ராமிங்கில் சேர்த்துக்காதீங்க, ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் அ கமெண்ட் லைன்ஸ், கமெண்ட்டை என்னென்ன பார்த்துருவோம். ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங்கில் ஆட் ஆகாது, இந்த 2 பாயிண்ட். ஸோ ஹைலைட்டு இல்லாதது வந்து இது ப்ரோக்ராமிங்கில், ஓகேங்களா. ஸோ %d 2d அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து நீங்கள் வந்து 1 2 3 4 கொடுத்துருக்கீங்கன்னா 2dனா 2ஆக பிரிச்சிடும், ஓகேங்களா. ஸோ ஸ்பேஸ் விட்டு வரும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவுட்புட்டில் வந்து 1 2 3 4 ஸ்பேஸ் வந்திருக்கா, ஓகேங்களா, புரியுதா. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா %d இன்னொரு %d கொடுத்துருக்காங்க, பட் இது தேவையில்லை, ஓகேவா. ஸோ நீங்கள் கொடுத்துக்கலாம், கொடுக்காமே இருக்கலாம். %2d %d. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ %f கொடுத்துருக்காங்க 5.7. எப்போ போல் ஃப்ளோட் இதாகிடும். ஸோ %5 years அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 1 2 3 4 5. ஸோ இவ்வளோ தான் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ %5 years. இதே நீங்கள் 4s கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 4 லெட்டர் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற நம்பர் வரைக்கும் தான் அது பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள் எலிஃபண்ட் எவ்வளோ தூரம். ஸோ 5 லெட்டர்ஸ் தான் பிரிண்ட் அவுட் ஆயிருக்கு. அதனால அவங்க வந்து 5 அப்படின்ற 5% yes அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிங்க்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட அவுட்புட், ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து என்னென்னு, ஓகேவா. ஸோ இது ரொம்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நார்மலாக, ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போயிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the blanks to input 2 integer variables using the scanf function. ஸோ scanf ஃபங்க்ஷனில் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ %d இன்ட்டு வந்து num1 அப்படின்னு வாங்கிடுவோம். இதில் என்ன அப்படின்னா மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன் மிஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்கும், யா இட்ஸ் கரெக்ட். ஆஃப்டர் தட் வந்து ஃபார்மேட்டிங் இன்புட் பார்த்தோம். இப்போ வந்து ஃபார்மேட்டிங் அவுட்புட் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபார்மேட்டிங் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ we'll get something. So the printf the tree has %d apples. ஸோ %dன்றது ஒரு இது, ஓகே, ஒரு சின்டாக்ஸ் போல், அது ஓகேவா. ஸோ %d is a thing. 22 அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 22 apples அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து 22.05 அப்படின்னு கொடுத்துருந்தா %f கொடுக்கணும், ஃப்ளோட். ஸோ அப்போ அந்த ஃப்ளோட் வேல்யூ எடுத்துக்கும். கம்மா இம்பார்ட்டன்ட், இங்கே பார்த்தீங்கன்னா கம்மா இருக்கும், ஓகேங்களா. கம்மா கொடுத்துட்டு இங்கே என்ன % கொடுக்குறீங்களோ அதுக்குரிய வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணணும் இங்கே, ஓகேவா. ஸோ உங்களுக்கு அவுட்புட் தெரிஞ்சிருக்கும். த ட்ரீ ஹேஸ் 22 apples.
நெக்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்றத கொடுக்குறோம். ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு ஸோ இதோட அவுட்புட் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு உள்ளே கொடுத்துருக்க ஒரு இது ஓகேங்களா. ஸோ ஒரு செமிகோலன் இருக்குது. ஸோ டபுள் கோலன் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கிறத என்ன வேணால் பிரிண்ட் பண்ணிடும் ஓகேங்களா. இப்போ டபுள் கோலனோடையே சேர்த்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ டபுள் கோலனுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதான் எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ், ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா ஸ்லாஷ் டபுள் கோலன் ஹலோ வேர்ல்டு மறுபடியும் இந்த பேக் ஸ்லாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ இது வந்து பேக் ஸ்லாஷ் என் அப்படின்னா நியூ லைன், ஸோ புது லைனில் பிரிண்ட் ஆகும். ஹரிசாண்டல் டேப்னா ஸோ இது நிறைய இது உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேராக தான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. நியூ லைன் நிறையா யூஸ் பண்ணுவோம். அண்ட் பேக் ஸ்பேஸ்னால் ஒரு ஸ்பேஸ் இதாகும். டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணணும். சிங்கிள் கோட்ஸ்னால் இது யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ இதோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ட்ரை இட் யுவர் செல்ஃப் ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து சும்மா பேசிக் தான் ஓகேவா, ரொம்ப தேவையில்ல இன்டெப்த்தாக. ஸோ ஓகே ஒரு இது கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ fill in the blanks to format the output and print 4.42. ஸோ இவங்க பாஸ் பண்ண வேல்யூ பாருங்கள். printfல ஃபார்மட்டட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளவு பாஸ் பண்ணுறாங்க. பட் பிரிண்ட் பண்ண வேண்டியது 4.42 தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டாட்டுக்கு அப்புறம் எவ்வளோ கேட்குறாங்க 42னா டாட்டுக்கு அப்புறம் 12 இருக்குது. ஸோ 3.2 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது பிரிண்ட் ஆயிரும் ஓகேவா 4.2. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 கொடுக்குறீங்கன்னா 5 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ். ஓகே கமெண்ட்ஸ்னால் என்னடா. ஸோ நிறைய ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்க கமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஹேஷ் இன்க்ளூட் நம்ம வந்து ஹெட்டர் ஃபைல் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 லைன், ஸோ ஒரு ஃபுல் பேராகிராஃப் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் லைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ ப்ரோக்ராமிங் மெஷின் வரைக்கும் இது போகாது ஓகேங்களா. மெஷின் லாங்குவேஜில் இந்த இன்ட் மெயின் அண்ட் பிரிண்ட் இது போகும் ஓகேங்களா. இதுதான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காண்டி தான் ஓகேவா, புரியுறதுக்காண்டி. இதுதான் அவுட்புட் அப்படின்னு சொல்ல வராங்க, உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸோ ஒரு சிங்கிள் லைன்னா ஒரு ஸ்லாஷ் ஸ்டார் போட்டு முடிக்கும் போது ஸ்டார் ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். இதே நீங்கள் 2 லைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அதை ஓகேவா. இதெல்லாம் ஹைலைட் ஆகாது ஓகேங்களா. ஸோ ஹைலைட் ஆகாததெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் லைன்ஸ். ஸோ இது வந்து 2 கமெண்ட் லைன். இது வந்து நீங்கள் ஸ்டார் ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார் பேக் ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்டு கமெண்ட் லைன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடுவோம். கமெண்ட் லைன் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், பேக் ஸ்லாஷ் போட்டு ஒரு ஸ்டார் போட்டுரும் ஓகேவா. அதே மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு இன்னொரு பேக் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு. ஸோ இட் பிகம்ஸ் கமெண்ட் லைனாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் கமெண்ட் லைன், அதான் சொன்னேன்ல சிங்கிள் லைன். இப்போ பார்த்தது வந்து ஒரு பேராகிராஃப் உரிய கமெண்ட் லைன்ஸ் ஓகேவா. ஒரு 5 லைனுக்கு அப்படியே விடாமல் எழுதணும். ஸோ சிங்கிள் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பேக் ஸ்லாஷ் போட்டால் it will take us comment line ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம போவோம். ஸோ சிங்கிள் கமெண்ட் லைன் எப்படின்னா டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது கமெண்ட் லைனாக மாறிடும். ஸோ இவா கரெக்ட் ஓகே. ஸோ we have completed a comment line. ஸோ எவ்வளோ நேரம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரோக்ராமிங் வந்து அதில் இருக்க மட்டும் பண்ணாதீங்க, நீங்களாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நானும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து என்ன ப்ரோக்ராம் நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் வச்சு ப்ரோக்ராம் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் கீழே தரேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் பார்க்க ஆரம்பிப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஷியூராக நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணலாம், டெலகிராமில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் ரெடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ பாய், see you in next video.